தண்ணி ஊற்றி க்ரன்ச்சியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்றது சனி பகவான். அதனால அண்ணனை முறையாக வழிபட்டு எல்லாருமே நல்லபடியாக அவளுக்கு அண்ணான்னு வழிபட்டு டைம் கிடச்சா திருநள்ளாறு இல்லைன்னா பல்லாவரத்தில் பொலிச்செல்லூரில் கூட ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. அங்கே போய் ஏதாவது ஒரு வாரம் வழிபட்டு வந்தீங்கன்னா தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கன்னிராசிக்காரங்க முழு நெல்லிக்காய் ஒரு 3 கிலோ வாங்கி ஏதாவது ஒரு கோவில், எந்த கோயிலை என்ன சொன்னால் நான் வடபழனி கோயிலை தான் சொல்லுவேன், அதனால் கிட்ட இருக்கிறனால வடபழனி கோயிலுக்கு ஒரு 3 கிலோ நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு, ஏன்னா சனி பகவானும் செவ்வாயும் ஒன்று, முருகனும் சனி பகவானும் ஒன்று, அதனால தான் சொல்கிறேன். சாமியை நல்லா பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பார்த்துட்டு உள்ள பிரகாரம் பார்த்துட்டு 18 சித்தர்களுடைய இமேஜ் இருக்கும் அதை பார்த்துட்டு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு பார்த்துட்டு கோயில் ஒரு 3 பிரகாரம் சுற்றும் போது ஒன்று ஒன்றா கொடுக்கணும். நீ கொடுக்குற உனக்கும் யோகம், வாங்குற அவங்களுக்கும் யோகம். நெல்லிக்கான்னு கேட்குறது அஷ்டலட்சுமியில் ஒன்று. ஏதோ கஷ்டம் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறோம். நெல்லிக்காயில் ஒரு மகத்துவம் இருக்குது. முற்றிய நெல்லிக்காய் முன் கசக்கும் பின் இனிக்கும், மூத்தோர் சொல் பேச்சு முன் கசக்கும் பின் இனிக்கும். ஃபஸ்ட்டு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீயும் நல்லா இருப்ப, வாங்குறவங்களும் நல்லா இருப்பீங்க. இப்படி பண்ணிக்கிட்டு முருகனை வழிபட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தால் கண்டக சனி பயப்படாதீங்க.